நீ திருத்தணி போறேன்டா. நைட்டு தான்டா அவ்வளோ நேரம் பேசுனீங்க, ஃபோன் எடுக்க மாட்டீங்க அவனும். ரைட்டு, இன்னைக்கு திருத்தணி போன மாதிரி தான், அதெல்லாம் வேலையாகாது. நம்ம நேரில் போனால் தான் வேலைக்கு ஆகும். மச்சான் போட்டானுங்க மச்சான் ஒரு பிளான் எது திருத்தணி போகிறேன்னு சொல்லிட்டு. நைட்டு கூட ரெண்டு கால் அடிக்கிறேன், எடுக்கவே மாட்டானுங்கடா. அதெல்லாம் பாரு, அவன் கண்டிப்பாக தூங்கின்னு தான் இருப்பானு. இங்கே தூங்கி மட்டும் இருக்கட்டும், அதுக்கு அவனுக்கு பாரு மச்சான், நல்லா பட்டு தூங்குவானுங்க. பாத்தியா செருப்பலாம் மச்சி சொல்லல பாத்தியா தூங்குறாங்க. 4 மணிக்கு என்னடா அவங்க தூங்குறானா? 7 மணிக்கு அப்படியே அது அந்த பாடி இருக்கு. சொன்ன மாரி தெரியுறாங்க. இதுக்குதான் போன சைலண்ட்ல போட்டு கொடுத்தேன். இவனை வேற நேர்லயே வந்து நிக்கிறாங்க. டேய் மச்சான், திருத்தணி போனமாடா? ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சொல்றான். அதுவும் காலை வச்சு தூரல என்ன காத்தோட்டம். ஒரு வழியா கூப்பிட்டு வரத்துக்கு சபாஷ் அப்படின்னு சொல்றது போல. காலை லேட்டாக எழுந்ததால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அப்போ ட்ரெயின் வரும் இன்னும் 1/2 hour. இவனை வேற செம காண்டில் இருக்கானுங்க நம்ம மேலே. அவனுக்கு எதனா பேசினா கொஞ்சம் சைலண்டாக இருந்தலாம். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து. இந்த பாட்டுக்கு 2 லேட்டா கொண்டு பாதி தூரம் போய் சேர்ந்துருவோம். நீ ஃபோன் சொல்லு தல, தூக்கிடுறேன். இந்த ட்ரெயினியா? ட்ரெயின் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாத்தன, அது லெஃப்ட் சைட்ல. காலையிலே வேற ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். வேற போய் ரொம்ப லேட் ஆகி போச்சு. டிக்கெட்லாம் கரெக்டாக எடுத்துடல. நீ டிக்கெட் எடுக்கலையா? மச்சா நீ அப்ப இதுக்கு எதுக்குடா போன? டிக்கெட் கொண்டாண்டா நீ சும்மா போவியா? நீடா என்ன சொல்லவே இல்லடா யாருமே. நீங்க யாரும் யாருமே எடுக்கவே இல்லையா? அங்க வேற டிக்கெட் கவுண்ட் செக்கர் வேற இருப்பான்டா. அவ்வளவுதான், சுட்டிக்கு போங்க. அங்கே பார். டேய் போடா. டேய் போடா. டேய் போடா. டேய் அங்க யாரா இருக்கப்போ சொல்றேன். Few minutes later.